அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக பள்ளிகளில் சாதி வேறுபாடுகளை களைய ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு தலைமையில் அமைக்கப்பட்ட குழுவின் தமிழக பள்ளிகளில் சாதி வேறுபாடுகளை களைவதற்கான பரிந்துரைகள் அரசிடம் தற்பொழுது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு தனது பரிந்துரைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் வழங்கியிருக்கிறார். அதன் காட்சிகளை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக பள்ளிகளில் சாதி வேறுபாடுகளை களைய ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு தலைமையில் குழு ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தமிழக பள்ளிகளில் சாதி வேறுபாடுகளை களைவதற்கான பரிந்துரைகள் தற்பொழுது நீதிபதி சந்துருவால் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு தனது பரிந்துரைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை நேரில் சந்தித்து வழங்கியிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக பள்ளிகளில் இருக்கக்கூடிய சாதி வேறுபாடுகளை களைய ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு தலைமையில் குழு ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது அந்த குழுவின் பரிந்துரை நீதிபதி சந்துருவால் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் நேரடியாக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, இந்த பரிந்துரை தொடர்பான கூடுதல் விவரங்கள் சொல்லுங்கள். வணக்கம் அருணேஷ். பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே சாதி இன உணர்வுகளால் உருவாகும் வன்முறைகளை தவிர்க்கவும் நல்லிணக்கம் ஏற்படுத்தவும் வழிமுறைகளை வகுத்திட தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்ட ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்துரு தலைமையிலான ஒரு நபர் குழு தன்னுடைய அறிக்கையை சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சரை நேரில் சந்தித்து வழங்கியிருக்கிறார். இளைய சமுதாயத்தினிடையே ஜாதி இன உணர்வு பரவும் பிரச்சனையில் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தான் பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே சாதி இன பிரிவுகள் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் அரசிற்கு ஆலோசனைகளை வழங்கிட ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு தலைமையில் ஒரு நபர் குழு அமைத்து கடந்த ஆண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்தார். குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரியில் பள்ளி மாணவர் மற்றும் அவரது குடும்பத்தினர் சக மாணவர்களால் மிக கொடூரமான முறையில் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்ச்சியாக தமிழக மக்கள் அனைவரையும் வேதனைக்கு உள்ளாக்கிய நிலையில்தான் சாதி மத பேதங்களை கடந்து மனித நேயத்துடன் ஒரு சமுதாயத்தை படைத்து அனைத்து தரப்பு மக்களும் சமூக பொருளாதார வளர்ச்சி பெற வேண்டும் என நோக்கி இது போன்ற பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த குழுவை பொறுத்தவரையில் இளைய சமுதாயத்தினிடையே ஜாதி இன உணர்வு பரவி இருப்பது எதிர்கால தமிழகத்தின் நலனுக்கு உகந்ததல்ல எனவும் அதனை சரி மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாகவும் பல்வேறு கருத்துக்களை தெரிவிக்கக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டது. குறிப்பாக கல்வியாளர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், சமூக சிந்தனையாளர்கள், பத்திரிகை துறையினர் என பல்வேறு தரப்பினரிடமும் கருத்துக்கள் பெறப்பட்டு அதன் அடிப்படையில் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சரை நேரில் சந்தித்து அதற்கான அறிக்கை என்பது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது பள்ளி கல்வித்துறை அமைச்சர், பள்ளி கல்வித்துறை செயலாளர் உள்ளிட்ட பள்ளி கல்வித்துறையின் முக்கிய அதிகாரிகளும் உடனிருந்தது குறிப்பிடத்தக்கது. விரிவான தகவல்களுக்கு நன்றி நந்தினி.